வீட்லயே ஈஸியா முட்டை பப்ஸ் இருந்தா போதும். சூப்பரா வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதில் நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் ஆயிடக்கூடாது. கை வச்சு அமுத்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், பாதி பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்து இறக்குனீங்கன்னா மசாலா ரெடி. அதுக்கப்புறமா நான் 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது தனியாக சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவும் முட்டையும் ரெடி. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல மாவை, அதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கத்தியை வச்சு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறேன். இப்போ 4 வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று நம்ம சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டுவோம்ல, அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நான் 4த்தையுமே திரட்டி எடுத்துக்கிறேன். திரட்டும் போது ஒட்டும். ஸோ நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி திரட்டிக்கோங்க, அப்போ ஒட்டாது. இப்போ வந்து நம்ம ஷீட்டை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா பட்டர் வச்சு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே வந்து மைதா ஃப்ளோரையே வந்து தூவி விட்டுக்குங்க. இதே மாதிரி 4 லேயருக்குமே அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ 4யும் சேர்த்து நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம திக்காக ரோல் பண்ணியிருப்போம். இப்போ 4யும் ஒன்றா சேர்த்து நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். இப்போ நான் இதை வந்து 4 ஷீட்டாக மாதிரி தின்னாக ரோல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் லேயர் லேயராக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் எக்கெலாம் சேர்த்து பப்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து 4த்துலேயுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்கு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் எந்த மாவு வச்சு ஒட்டணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக பட்டர் தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லை நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பப்ஸுமே இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து ப்ரௌன் கலரில் வரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து நீங்கள் மில்க் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த பப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சைடு 10 மினிட்ஸும் இன்னொரு சைடு திருப்பிட்டு 10 மினிட்ஸும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை பப்ஸ் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தரதுக்கு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.